உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார். அவர் எப்போ பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்திங்கன்னா இந்த வக்ரத்தில் இருப்பார். ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்க இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 12ஆம் இடத்துல இருந்து அவர் என்னென்னாக்கா 11ஆம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ இந்த 11ஆம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடிய காலகட்டம் சொல்லுவான். ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் 12லேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாற்றம் அடைந்து, ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும், இந்த போர் பல விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமானா கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். பார்த்திங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்திலே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால் ஏன்னா முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக, ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கு யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், திருப்பதியில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரேணிகுண்டா வரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினை மாற்றி பின்னாடி இருக்க இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்க பின்னாடியாக மாறி என்ஜின் முன்னாடி போகும். ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம். நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி தான் நம்ம நீள்வட்ட பாதையில் கிரகங்கள் சுற்றிட்டு வருது. ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும். ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும். ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதனால் நிறைய பிரதிபலிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம். அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகளுக்கு வந்திருக்கும், அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா அபரிவிதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறார். என்னக்க இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்கறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போ வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் என்னன்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது, எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கிறதுக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா, அந்த 360 டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா லாபம் அதிகரிக்கும், திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி. ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் நடக்கும். ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனோன்னா MBBS படிக்கணும் இல்லையா, ஸோ அதே போல் தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறறதுக்கான ஆற்றலையும் தகுதியும் நாம் வளர்த்துக்கணும். நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார், நம்ம வாங்கிறதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும். இப்போ என்னன்னாக்கா இப்போ நமக்கு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கவர்மெண்ட் போடுவார், பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை எனக்கு கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நல்ல விஷயத்தை புரியும். ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க, பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே இறையருளும் இருக்கும், அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை பூஜை முறையில் இருக்கும், நம்ம உடலை வளர்க்கறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி போனால் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும். அதை தான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவமே சொல்லும். ஏன்னா சிவபெருமானே தன் உடம்புல பாதியை சக்தி கொடுத்துருப்பாரு. அப்போ என்னன்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்வது தான் அந்த நிகழ்வு முழுமையிடும். அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே போல தான் நம்ம உயிரும் வளரணும், அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய இந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும். அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லலாம், பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடையும். அப்போ தான் அந்த காரிய தடை என்பது நீங்கும்.
மேலும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்கான விஷயம். நாம் இங்கே என்னென்னாக்கா ஒருமனே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம், ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை. நீங்கள் மந்திரங்கள் சொல்வதுமெல்லாம் உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும். அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும். அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா? அப்போ அதுக்காக தான் சில பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள், இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும், சைவ உணவை எடுத்துக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வது வந்து அந்த உயிர்த்தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ். ஏன்னா என்னுடைய நேர்களுக்கு என்னுடைய வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்வது என்னென்னாக்கா, பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும், சும்மா ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த நிகழ்வு நடக்கணும்னா இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும், அதுக்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். அதே தான் இந்த சனி பெயர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம். ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு. ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பதில் நற்பலனை கொடுக்க போகிறாரு. இந்த நற்பலனை பிறகுதான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குன்றதான் சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ராசி அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக வருமானத்துக்காக அப்படியே ஓடி ஓடி உழைச்சிங்க. ராசியில் பார்த்திங்கன்னா இப்போ ராகு பகவான் இருக்கார், 7ல் கேது பகவான் இருந்து உங்களை பார்க்குறாரு. ஸோ இந்த சூழலில் தான் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வெளியே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, உங்கள் மனைவியோட குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு என்பது அந்த அளவுக்கு சுமூகமாக இல்லாமல் ஒரு நெருக்கடிக்குள்ளே தான் இருக்கும். மேலும் என்னென்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் ஒரு அழுத்தம், குழந்தைகளை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். குழந்தைகளை பிரிவதற்கு கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி வக்ரம் அடைந்து உங்களை நோக்கி வரும்போது ஏதோ ஒரு காரணம் காட்டி நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அதை தவறாக புரிஞ்சுப்பாங்க. அதனாலேயே உங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். மேலும் என்னென்னாக்கா உங்கள் லாபத்தை அதிகரிக்கணும்னா நீங்கள் குரு வழிபாடு செய்வது உங்கள் லாபத்தை எப்போதும் அதிகரிக்கும். உங்கள் குழந்தைக்கு தேவையான நீங்கள் சர்வீஸ் செஞ்சீங்கன்னா, கும்பராசிக்காரங்க உங்கள் குழந்தையை பாதுகாத்தல் இல்லை குழந்தையை மெயின்டைன் பண்ணுறதே உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பு லாபத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுத்தரக்கூடிய காலம். ஸோ இப்போன்னு கிடையாது, கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதும் செய்யலாம். நீங்கள் எந்த சாமியை கும்பிடுங்க, கும்பிடாமல் போங்க, நீங்கள் வெறுமனே உங்களுடைய குழந்தைகளை மட்டும் பராமரிச்சுட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கை வேறு லெவலாக மாறிடுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தேவையற்ற விஷயம், நீங்கள் ஏதோ ஒன்று பேசுகிறேன்ற பேரில் சொல்லுவீங்க, அதுவே பிரச்சனையாக மாறிடும். உங்கள் பேச்சே இப்போ பிரச்சனையாக இருக்கும். கணவன் மனைவி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒன்றா இருக்க முடியாது. ஒன்றா இருக்கும்போது சண்டை போட்டுப்பாங்க, கொஞ்சம் தள்ளி நின்னா அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன, கொஞ்சம் தள்ளி இருப்பதே நல்லதுன்னு நினச்சிக்குங்க. இல்லை உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறாங்களா, வாரத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியூர் ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் வெளியூரில் அங்கேயே தங்கி அங்கேயே இருந்து வேலை செய்வது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை மாறி அதுவே ரொமான்ஸாக மாறிடும். ஒன்றா இருந்தால் ஒரு வாரம் தாங்க முடியாது, அவ்வளோ ஒரு நெருக்கடிக்குள்ளே தான் உங்களுடைய அந்த உறவு என்பது இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் யோசி. அப்படி இல்லைன்னா 2 காதையும் மூடிக்கணும், வாயையும் மூடிக்கணும். இப்படி இருக்க முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கை இன்னும் சுமூகமாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் புதிய திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நிறைய கும்பராசிக்காரன் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்து திருமணம் ஏதோ ஒரு காரணம் தள்ளி போயிருக்கோம், இல்லை தடைப்பட்டிருக்கோம், அந்த நிகழ்வுகள்லாம் இப்போ நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா குழந்தை பாக்கியம் என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மருத்துவ விரயத்துக்கு அப்புறமா தான் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரர் மருத்துவ விரயத்துக்கு அப்புறமா தான் குழந்தை பாக்கியம். இந்த காலகட்டத்தில் மனம் வந்து ஏதோ ஒரு மாயையில் சிக்கிற மாதிரி இருக்கு, செய்வினை வச்சா மாதிரி இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யாரும் வச்சே இருக்க மாட்டாங்க. இவங்களே இவங்களோட பிரச்சனைகளை இவங்களோட ஒரு மாயையான உலகத்தில் சிக்கி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எதுவும் யார் என்ன சொன்னாலும் இவங்க மைண்டில் இந்த காலகட்டத்தில் ஏறுமானம் ஏறாது. கூட சனி பகவான் வந்தாருன்னா சுத்தம் ஞாபகம் மறதி அப்படி இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குறைவாக தான் இருக்கும். நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள்.
ஏன்னா அவங்க கவனம் இங்கே இருக்காது, எங்கேயோ அந்த மூட் ஸ்விங் சொல்லுவாங்களே, இது அதிகமாக இருக்கும். பொதுவாகவே அவங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசி இருக்கிற பெண்களுக்கு வந்து மூட் ஸ்விங் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன சொன்னீங்கன்னு திருப்பி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இந்த காலகட்டம் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா இவங்களுக்கு ஒன்றுமே என்ன நடக்கும், மனதை அமைதியாக வச்சுக்கிறது மட்டும்தான் இந்த காலகட்டத்துக்கு பரிகாரம். மன அமைதிக்கு தேடி ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக பாடல் கேட்பது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவது, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு இருக்கும். வரக்கூடிய பிரச்சனையே பெருசாக்காமல் சின்னதாக முடிச்சிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உறவை பிரச்சனை கூட. ஏன்னா இந்த காலத்தில் உங்களுடைய உறவை அனுசரித்து போவது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் தீர்வே. நான் அட்வைஸ் சொல்கிறேன், நான் நல்லது சொல்கிறேன், நான் வந்து மாற்றுறேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா மாற்ற வேண்டியது, மாற வேண்டியது நீங்கள் தான் கும்பராசி நேயர்களே. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களெல்லாம் உங்களாலலாம் மாற்ற முடியாது. முதல்ல நீங்கள் மாறுங்க. நீங்கள் மாறினாவே அடுத்தவங்களாம் நல்லா தான் இருக்கான். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து பிரச்சனையே உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லாமல் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, அடுத்தவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கான பிரச்சனையே. ஸோ முதலில் உங்கள்கிட்ட மனமாற்றத்தை ஏற்படுத்துங்க. மற்றவங்கக்கிட்ட நீங்கள் மாறவே தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக மாறி தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சோம். ஸோ இதுதான் நம்ம கும்பராசிக்காரன் சொல்லுது. இல்லைன்னா நல்ல யோகா, மன அமைதி பெறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஏன்னா ராகு பகவான் உங்கள்கிட்ட பார்த்தா ஜென்மத்தில் இருந்து உங்கள் மன அமைதி இல்லாமல் பண்ணிவிடும். நீங்கள் என்ன தான் கண்ணை மூடினாலும் கற்பனை வரலும் அப்படி இருக்கும். இது அதுன்னு எதாச்சும் ஒரு விஷயங்களை இமேஜின் பண்ணி, ஓவர் இமேஜினேஷன் பண்ணி உங்கள் மனம் வந்து எந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும். உங்களுக்கு ஒரே ஒரு மருந்து மன அமைதி. மன அமைதியை தேடி உங்களுக்கு எது மன அமைதியை தருமோ அதுதான் உங்களுக்கான பரிகாரம். வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது பரிகாரம். ஏன்னா நீங்கள் இது அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான, ஏன்னா கும்பராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் பொருளாதார பிரச்சனையே வராது. ஏன்னா இவங்க குழந்தைகளோட ஃபோட்டோவை உங்கள் டிபியில் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக பணம் வர வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வர வந்துடும். பிரச்சனையே உங்களுடைய மூட் ஸ்விங்கும் உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மட்டும்தான். அதை சரி பண்ணாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.